முன்ன ஒரு காலத்துல அழகிய வளம் மிக்க நாடு ஒன்று இருந்துச்சு. அந்த நாட்டை அறிவில் சிறந்த திறமையான மந்திரிகள் சிலர் அரசியல் சார்ந்த சட்டமைப்புகளையும் கட்டமைப்புகளையும் வடிவமைச்சிருந்தாங்க. அந்த நாட்டுடைய சட்டங்கள் படி யார் வேணாலும் அந்த நாட்டுடைய அரியணையில் அமர்ந்து அதை ஆட்சி செய்யலாம். ஆனால் 5 வருஷங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் கொடிய மிருகங்கள் வாழ்கிற ஒரு காட்டில் போய் அவங்கள விட்டுருவாங்க. அப்படி இருந்த அந்த நாட்டில் அரசனாக இருக்கிறத விட உயிர் வாழ்கிறது தான்ப்பா முக்கியம் அப்படின்னு பின்தங்கிய பலர் இருந்தாலும், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அரசராக வாழ்ந்துட்டு செத்து போகணுன்ற சில பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கத்துல கொஞ்ச நாட்களாக அந்த நாட்டுடைய அரியணை காலியாகவே இருந்துச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு இளைஞன் நான் அரசனாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வாழ வேண்டிய வயசில் என்ன ஒரு பேராசை இவனுக்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த இளைஞனுடைய ஆட்சியில் விவசாயம் செழிச்சுது, வணிகம் கொடி கட்டி பறந்துச்சு. பல நாடுகள் இவங்க நாடு கூட நட்பு பாராட்டினாங்க. அந்த மன்னர் மக்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சான். அந்த மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அந்த மன்னருடைய ஆட்சி காலம் முடிய வேண்டிய நாள் வந்துச்சு. அன்னைக்கு யாரெல்லாம் அந்த மன்னர் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு பேராசை இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் இவரே நிரந்தர மன்னராக இருக்கக்கூடாதான்னு பேராசைப்படுற அளவில் இருந்தாங்க. அப்போ அந்த நாடே சோகமா இருந்த நேரத்தில் அந்த மன்னரோட முகத்தில் ஒரு சிறு புன்னகை இருந்துச்சு. அவர் படகுல ஏறி போக ஆரம்பிக்கிறாரு. பாதி தூரத்தில் அந்த படகோட்டி மன்னர்கிட்ட, அரசி, நான் இது வரைக்கும் எத்தனையோ பேரை இந்த படகுல கூட்டிட்டு போயிருக்கேன். அவங்க பயத்துல அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண சில பேரை பார்த்துருக்கேன். துக்கத்துல எதுவுமே பேச முடியாம அமைதியா வாயடைச்சு போனவங்களையும் பார்த்துருக்கேன். ஆனா நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு கம்பீரமா மகிழ்ச்சியா வரீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாரு. இதை கேட்ட அந்த அரசர் சந்தோஷமா, என்னுடைய ஆட்சி காலத்தோட முதல் வருடத்துல வேட்டையில சிறந்த வீரர்களை அனுப்பி அங்க இருந்த அத்தனை வகையான மிருகங்களையும் வேட்டையாடிட்டேன். 2ஆம் வருட காலங்கள்ல அங்க இருந்த குளங்களையும் நிலங்களையும் சீரமைச்சு கிணறுகளை தோன்றதுக்காக நல்ல வாட்ட சட்டமான ஆட்களை அனுப்பி அதையும் முடிச்சிட்டேன். 3ஆம் வருட காலத்துல விவசாயத்துல சிறந்தவர்களை அனுப்பி தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் நிறைஞ்ச அழகிய தோட்டங்களையும் வயல்களையும் அமைச்சேன். 4ஆம் வருடத்துல கட்டிடக்கலையில தலை சிறந்த நிபுணர்களையும் வல்லுநர்களையும் அனுப்பி பெரிய பெரிய மாளிகைகளையும் வணிகத்துக்கு தேவையான சந்தைகளையும் உருவாக்கினேன். 5ஆம் வருட காலத்துல அறிவுலையும் திறமையிலையும் சிறந்தவர்களை ரகசியமா இந்த இடத்துக்கு அனுப்பினேன். இப்போ நான் போறது கொடிய மிருகங்கள் வாழ்ற காட்டுக்கு இல்லை, சகல சௌபாக்கியங்கள் நிறைஞ்ச என் சொந்த நாட்டுக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்போ 2 நாடுகளையும் நான் தான் ஆளுமை பண்ண போறேன். அந்த நாட்டை எனக்கு அடுத்த 5 வருஷங்கள் யாரு ஆள போறான்றதையும் நான் முடிவு செஞ்சுட்டேன். அவங்க தன்னுடைய காலம் முடிஞ்சதும் இதே படகுல இந்த நாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்ன அந்த மன்னரை பார்த்து அந்த படகோட்டி இவ்வளவு தனித்துவமா அப்படின்னு வியந்து போனாராம்.
எல்லாரும் இதை செய்கிறாங்க, நானும் அதை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு நம்மளுக்கு பிடிக்காத துன்பம் தர விஷயங்களை செய்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய தனித்துவத்தையும் சிந்தனையும் பயன்படுத்தி துணிச்சலோட எல்லா செயல்களையும் நம்ம செஞ்சோன்னா நமக்கான அரசாட்சியை நம்மளாலேயே உருவாக்க முடியும். அந்த அரசாட்சியில் யாராலையும் எந்த சட்ட அமைப்புகளையும் கட்டமைப்புகளையும் திணிக்கவே முடியாது. அப்புறம் நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்.